மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நான் இன்னொன்னு சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. கோச்சிக்க கூடாது. சொல்லு. உங்க அம்மா ரூமுக்கு போனேன்னா அங்க ஒரு பாட்டிலோட மூடி இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா ராத்திரி விருந்துல சாப்பிட கொடுப்பாங்களே சாராயம், அந்த பாட்டிலோட மூடி. இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்க அம்மா குடிப்பாங்கன்னு சொல்ல வரியா நீ? உனக்கு இந்த வீட்ல இருந்து என்ன பிரிச்சு தனியா கூட்டு போணும், அதுக்காக எல்லாரும் மேலயும் புதுசா பழி சுமத்திட்டு இருக்க? இல்லங்க. மாமா மேல, பார்கவி மேல, இப்ப புதுசா எங்க அம்மா மேல பழி சுமத்துறியா? அவங்க குடிப்பாங்கன்னு சொல்ல வரியா? சொல்லு. இல்லங்க, என்னமோ தெரியல, இந்த வீட்ல எல்லாரும் உங்ககிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் மூடி மறைக்கிறாங்க. நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறது இல்ல. நான் என்ன மறைச்சேன்? நீ எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்கல. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அன்னைக்கு கங்காடியார் வீட்டுக்கு போறேன்னு போய் சொல்லி நாடகம் ஆடி கோவிலுக்கு போய் உங்க அண்ணனை பார்த்தல, அப்ப உன்கிட்ட அவன் ஒரு பொருளை கொடுத்திருக்கான். அதை என்கிட்ட சொன்னியா? இன்னை வரைக்கும் என்கிட்ட சொன்னியா? சொல்லாம என்கிட்ட மறைச்சிருக்க. நான் என்னங்க மறைச்சேன்? அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. உனக்கு என்னன்னே தெரியாது. இத பாக்கல, இது என்னன்னு உனக்கு தெரியாதுல்ல? சொல்லு, இது என்னது? உங்க அண்ணன் உன்கிட்ட கொடுக்கல? இது என்னன்னு உனக்கு தெரியாது? உங்க அண்ணனை பார்க்க கூடாது, உங்க அண்ணன் பேசக்கூடாதுன்னு சொன்ன. நீ அவன் போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்க. நீ நல்லவளே இல்ல. நல்லவளா இருந்தா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருப்பல்ல. எதுக்காக என்ன நல்லவ இல்ல அது இல்லன்னு சொல்றீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு நான் இருந்த வேதனையில அவர் என்ன கொடுத்தான்னு கூட நான் பார்க்கல, அப்படியே கொண்டு வந்து போட்டுட்டேன். நீங்க தான் திருட்டு தரமா இந்த சேனல் எடுத்து பாத்தீங்க. நீங்க தாங்க தப்பு பண்றீங்க. நீ இப்ப என்ன திருடன்னு சொல்றல்ல? ஆமா, நான் திருடனாவே இருந்துட்டு போறேன். டேய், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு மோதிரம் கொடுத்திருந்தானே, அந்த வைர மோதிரம் எங்க? பிரச்சனை அதிகமா வருங்கிறதுக்காக அண்ணி அதை கழட்டி எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்கள சந்திக்கவே இல்ல. ஏன் அதை அவங்க உங்ககிட்ட கொடுக்கல? மறந்துருப்பாங்க. இல்ல, அவங்க மறக்கல, நீ தான் மறந்துருக்க. நான் ஆசையா கொடுத்த மோதிரத்தை இல்லன்னா நீ அவங்க கிட்ட கொடுத்திருப்பியா? உனக்கு என் மேல பாசமே இல்ல. என்னங்க மோதிரத்துக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பெண்ண மோதிரம் தானே வேணும். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நானே வீட்டுக்கு போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வரேன். ஓஹோ, இப்ப நீ உங்க வீட்டுக்கு போறதுக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடி உங்க வீட்டுக்கு போலான்னு பாக்குறியா? உங்க அண்ணனை பார்க்கணும், உங்க அண்ணியை பார்க்கணும், உங்க அப்பாவை பார்க்கணும், அதுக்கு இப்படி ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்க. இத பார், உனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த உறவும் கிடையாது. நீ அந்த வீட்டுல இருக்க யாரையும் சந்திக்க கூடாது, அவ்வளவுதான். ஏய், இங்க வா. என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மா இங்க வந்தேன். சும்மா சும்மா என்ன பண்ணிட்டு இருக்க? போ. எந்த காரணத்துக்காகவும் யாருக்காகவும் உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. வராதுன்னு சொல்லு. சொல்லு. சொல்லாதீங்க. அம்மா, போயிட்டு வரமா. டேய் நம்பி, இருடா. வாங்க. எப்படி இருக்கீங்க? இந்தாங்க மாமா.
டேய் பலகாரம் சாப்பிட்டு போ. இல்லம்மா இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் இருக்கு. வெறும் வயித்தோடலாம் போக கூடாது. சீக்கிரம் போகணுமா? கங்காணியரே, குழந்தைங்க எப்படி இருக்காங்க? அம்மா மருந்து சித்தியோட சந்தோஷமா இருக்காங்க இல்லையா? குழந்தைங்க அவளை மறந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னால என் செல்லம்மாவை மறக்க முடியல. அம்மா அப்ப நான் போயிட்டு வரேம்மா. டேய் வாடா, போறேன்னுட்டு வா. ம் வாங்க உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா, சொல்லுங்க. வீட்டில் உங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம். தவசி மேல இருக்கிற கோவத்தை ஏன் நம்பிக்கிட்ட காட்டுறீங்க? என்ன என்ன சொல்ல வரீங்க? நம்பி தாய் இல்லாத புள்ள. அண்ணி தான் அவனுக்கு தாயா இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவனுக்கு எந்த குறையும் இல்லை. இப்ப அவருக்கு என்ன குறை வந்துடுச்சு? நம்பி நேற்று வீட்டுக்கு வந்திருந்தான். ஓ, அவன் சொல்றான், இப்பெல்லாம் வீட்டில் யாருமே அவனை கவனிக்கிறது இல்லையா, அண்ணி கூட அவனை சரியா பார்த்துக்கிறது இல்லையா. எப்ப பாரு அப்பா அண்ணனுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்பா சொல்றாரு, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், நல்ல செவத்து கூட போய் வியாபார நுணுக்கங்களை கத்துக்காங்கிறாரு. ஆட்சி இருந்த வரைக்கும் வீடே சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அந்த நிம்மதியே போயிருச்சு. எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, வீட்டை விட்டே ஓடிடலான்னு சொல்றான். இது பாருங்க, நீங்க தான் அவனுக்கு எந்த குறையும் இல்லாம வச்சுக்கணும். இப்ப அவன்கிட்ட எதையும் கேட்டுறாதீங்க. நாம தான் அவனுக்கு அனுசரணையா இருக்கணும். டேய் நெல்லு, இங்க வாடா. பட்டாளத்தர ஏய் வாடாங்கிறல்ல, ஒன்னத்தான் சொல்றேன், வாடாங்க. ஐயா, அவன் வான்னா வந்துரு. வா இப்படி, வாடா இப்படி. ஏண்டா நேற்று ஒரு வீட்டுக்கு போயிருந்தியா? ம், உன்னை நாங்க சரியாக கவனிச்சுக்கிறது இல்லையா? பட்டாளத்தரை என்ன இது? நீங்க சும்மா இருங்க. உன்னை நான் கொடுப்படுத்துறேனா? ஏண்டா உங்க அண்ணன் தான் என் மானத்தை வாங்கினது பத்தாதுன்னு நீ வேற என் மானத்தை வாங்குறியா? என்ன பண்றீங்க? அடிக்காதீங்க. ஏன் இப்படி போட்டு மாமா என்னாச்சு? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? எதுக்காக இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அடிதாங்க, வீட்டை விட்டு ஓடி போறதுக்கா? இந்த வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது, எல்லாம் ஒழிச்சு போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏய், 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 என்ன வார்த்தை பேசுற பாத்தியா? இவங்க இந்த வீட்டை விட்டு போடுன்னு நான் நினைக்கிறேன்னா சொல்றான்டா. எதுக்காக அப்பா மேல கோவப்படுறீங்க? இந்த வீட்டுல பிரச்சனைகள் குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்பா மேல பழிய போட பாக்குறீங்களா? இன்னொரு முறை அப்பாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க, என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? செய்யடா பாப்போம். என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பேசிக்கிறேன். தம்பி என்ன பேசுறீங்க? அவர் உங்க அண்ணனாச்சே, ஏதோ உரிமையில ஒரு வார்த்தை பேசிட்டாரு, அதுக்காக அவரை என்னமோ பண்ணுவேன்னு சொல்றீங்களே, அப்படி என்ன பண்ணிடுவீங்க? என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். உங்க வீட்டுக்காரரை ரொம்ப பேச வேண்டாம்னு சொல்லுங்க.
என்னங்க? ஏன் அழறீங்க? ஏங்க நீங்க நல்ல சிவத்துக்கிட்ட வீணா தகராறு பண்றீங்க? நமக்கு ஏங்க இந்த வம்பு? முதல்ல நீங்க ஒரு வேலையை பாருங்க, அப்புறம் நாம உண்டு நம்ம வீடு உண்டுன்னு இருக்கலாம். வார்த்தைக்கு வார்த்தை. நல்ல சிவ தங்கமான புள்ள. கடைசி காலத்துல அவன் தான் நம்ம கைவிடுப்பான்னு சொன்னியே, இப்ப பார்த்துட்டு இல்லை அவனை. என்னங்க இப்படி குத்தி காட்டுறீங்க? எனக்கு என்னங்க தெரியும் அவன் இப்படி எல்லாம் பேசுவான்னு? முதல்ல அவன் பேசுறப்ப எனக்கும் கோவம் வந்தது. வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு நினைச்சேன். அப்புறம் மாமா மூஞ்ச பார்த்ததும் அமைதியாயிட்டேன். நமக்கு இந்த வம்பெல்லாம் வேண்டாங்க. கவலைப்படாது. எவன் ஒருத்தன் சுயத்தம் பட்டு அடிக்கிறானோ அவன் தானா செஞ்சிடுவான். கடவுள் இருக்காண்டி அவன் பார்த்துக்குவான். சிவம், வா உட்காரு. காஃபி சாப்பிடு. இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பேசுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். உங்க அண்ணா அன்னைக்கு கஷ்டப்படுறது அவ்வளோ நல்லதில்லை. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ தவசி வீட்டில் தான் இருந்தார். அப்பா இல்லைன்னு சொன்னார். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அன்னைக்கே உங்க அப்பா மேல இருந்த மரியாதை போச்சு. உங்க அண்ணன் செஞ்சது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை விட்டுறணும். திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கக்கூடாது. பேசிட்டு இருந்தா பிரச்சனை வரும். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்காக அந்த கோயிலை கொடுக்கறதுல எந்த தப்பு இல்லை. சார், தயவு செஞ்சு அந்த விஷயத்தை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. எனக்கு மனசு சரியில்லைன்னு உங்ககிட்ட பேச வந்தேன். நீங்க மறுபடியும் அதை பத்தியே பேசுறதா இருந்தா இங்க இருந்து நான் போறேன். சிவம், சரி சாப்பிடு. எடுத்துக்கோ. வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன நல்ல சிவம், என்ன இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி நீ வந்து உட்கார்ந்துருக்கிற? இல்லை, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம். நான் பட்டாளத்தார்கிட்ட பேசிட்டேன். நீங்கள் வாடகை வாங்கித்தான் ஆகணும். அப்போ வாடகை கொடுக்கறதுன்ற முடிவோடு தான் இருக்கீங்க? நான் என்ன என் கையில் இருந்தால் கொடுக்குறேன். கவர்மெண்ட்டில் ஹெச்ஆர்ஐ கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறேன். அப்படி கொடுக்கலன்னா கவர்மெண்ட்டை ஏமாத்துற மாதிரி ஆகும். சரி கொடுங்க, வாடகை வாங்கிக்கிறேன். ஆனால் இந்த பணத்தை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். இங்கிருந்து நேராக அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற உண்டியில் போட்டுருவேன். எதுக்கு சார் உண்டியில் போட்டுறீங்க? ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொடுங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வேணா இப்படி நினைக்கலாம், ஆனால் எங்களுக்கு எல்லாமே கோயில் தான் சார். இந்த வீடு உங்கள் நிலைமைக்கு கொஞ்சம் வசதி குறைவாக தெரியலாம், ஆனால் ரொம்ப ராசியான வீடு. இந்த வீட்டில் இருக்கிறவங்க தொட்டது தொலங்கும். நான் கோயிலுக்கு மேற்கால இருக்கிற ஒரு 10 ஏக்கர் புஞ்ச பூமியை விலைக்கு வாங்கணும்னு நினச்சப்போ இந்த வீட்டில் வச்சு தான் இதை கிரயம் பண்ணேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, அட அது காடு பூமியா, கரடு முரடா இருக்கும், கல்லு முள்ளமா இருக்கும், தண்ணி வராது அப்படின்னு. ஆனா நான் கிணறு வெட்டினப்போ 15 அடியிலேயே தண்ணி குபுகுபுன்னு வந்துடுச்சு. அவ்வளவு ராசியான வீடு சார். பாருங்களேன், புஞ்சியா இருந்த நிலம் நஞ்சியா மாறிடுச்சு. வருஷம் பூரா கரும்பும் வாழையும் அமோகமா விளையுது. வாடகை வாங்கிட்டா எங்க அந்த ராசி போயிடுமோன்னு தான் வாடகை வேண்டான்னு சொன்னேன்.
வேணா பாருங்களேன், இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டீங்கல்ல, கூடிய சீக்கிரமே பெரிய ஆபீசர் ஆயிடுவீங்க. இந்த வீட்டை பத்தி இவ்வளவு பெருமையா சொன்னியே, இங்க ஒரு பெண்ணும் நிம்மதியா வாழ முடியாதுங்கிற சொன்னியா? சொன்னியா? இந்த வீட்டுல ஒருத்தியாவது நல்லவளா வாழ்ந்திருக்காளா? சொல்லு சொல்லு. உள்ள ஒருத்த உக்காந்து இருக்கானே, அவனுக்கு ஒரு பெண்ணால அழிவு வர போகுது. உதங்கமுனி தண்ணிய தேடி காடெல்லாம் அலைஞ்சப்ப இந்திர மாறுவேடம் கொண்டு அவன் வந்தத புரிஞ்சுக்காம விட்டதால அழிஞ்சு போயிட்டான். இவனுக்கும் அதே கதி வரப்போகுது. என் அண்ணாமலை வருவா, அத புரிஞ்சுக்கிட்டான்னா இவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். புரிஞ்சுக்கலைனா அழிஞ்சு போயிருவான், அழிஞ்சு போயிருவான். வா. ஏய் நில்லு. ஏய் 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 கூப்பிட்டா நிக்க மாட்டியா? தேட ஆரம்பிச்சிட்டியா? எல்லா பாதையிலையும் தேட ஆரம்பிச்சிட்டியா? செத்தவ இதுக்குள்ள மூழ்கித்தான் செத்தான். அவனை கொன்னவனும் இதுல மூழ்கித்தான் சாக போறான். புடிச்சுக்கோ. புடி. அங்கனே கொஞ்சம் இங்க வாங்க. அட வாங்க. வாங்க வண்டியில இருங்க போலாம். இல்ல நான் வரல பட்டாளத்தார், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. கங்காணி ஏற்பா, எனக்கு தான் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. என்னையா இப்படி பேசுன? எப்படி பின்ன என்ன பட்டாளத்தார, தம்பி விஷயமா நான் உங்ககிட்ட பேச வந்தப்போ நீங்க போட்டு அவனை அந்த அடி அடிச்சிட்டீங்க. வேண்டாம், நான் உங்க பஞ்சாயத்துக்கே வருதலைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க கிளம்புங்க. அது அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. தவசி மேல இருக்கிற கோவத்தை நீங்க மத்தவங்க கிட்ட காட்டுறீங்க. பாவங்க, அவன் சின்ன பையன், படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். அவனை போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க.
எனக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு பட்டாளத்தார. என்ன கங்காணி இப்படி பேசுற? ஏதோ புள்ள மேல இருந்த ஆத்திரத்துல 2 அடி அடிச்சிட்டாரு. பட்டாளத்தரை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. நீ போன பின்னால பையனை அடிச்சதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொன்னார் தெரியுமா? ஏறு வண்டியில. ஒரு விஷயம் பேசணும்பா. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நெல்லைப்பனும் நல்ல சிவமும் அன்பழகு வீட்டுக்கு போனாங்க. அது வந்து அந்த வீட்டு வாடகை வசூல் பண்ணுறதுக்காக போனாங்க. இப்போ இந்த சூதாடிச்சுத்தன்ல அவன் நல்ல சிவத்தை பார்த்து, ஒரு பெண்ணால உன் வாழ்க்கை அழிய போகுது, பாலைவனத்தில் அதங்கமணி தண்ணிக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யறதுக்காக இந்திர மாறு விஷயத்துல வந்தான். அதை புரிஞ்சிக்காம அவன் உதாசீனப்படுத்தினதுனால கடைசி வரைக்கும் அவன் தவிக்க வேண்டியதாயிடுச்சு. அது மாதிரி நீ தவிக்கும் போது அண்ணாமலை உன் உதவிக்கு வருவா. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்க, இல்ல நாசமா போயிடுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல சிவத்துக்கு அப்படி என்ன நடந்துரும் எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு ஏதாவது விஷயம் புரிஞ்சதுன்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை கேட்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். அந்த சூதாடி சித்தன் சொன்னது நல்ல சிவத்துக்காக மட்டும் இல்லை பட்டாளத்தார, நம்ம எல்லாருக்காகவும் தான். நம்மளால ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அண்ணாமலை கண்ணீர் சிந்துக்கிட்டு இருக்கா. அவர் சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நாம பதில் சொல்லியே ஆகணும். அதுக்கான காலம் வந்துருச்சு பட்டாளத்தார. ஆமா, அந்த அதங்கமணி பாலைவனத்துல தண்ணியை தேடி அலைஞ்சா மாதிரி நாமும் அலையத்தான் போறோம். அண்ணாமலை சிந்துற கண்ணீருக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சூதாடி சித்தன் சொன்ன வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணலாம். சுதி சேர மாட்டேங்குது. 2 கட்டையை திருப்பி பார்ப்போம். பிடிபட்டுருச்சு. இனிமே சங்கீதத்தை கலக்கிற வேண்டிதான். மெஹபூபா 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 குருபானி குருமானி குருபானி குருமானி. அண்ணே வேண்டாண்ணே, ஏன் இப்படி டொயின் டொயின் வாசிச்சிட்டு இருக்க? அம்மா பார்த்தா திட்டும். என்னடா தங்கச்சி இப்படி வந்து சொல்லிட்டா? நாடு பத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதோ மண்ண பிடில் வாச்சானா, இங்கே பிடில் இல்ல. பட்டாளத்தான் குடும்பம் பத்திக்கிட்டு எரியுது, பிஞ்சு போய் தெரு தெருவா தெரியுது. அந்த சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்துக்கிறது? அதான் இப்ப கேளு அந்த சந்தோஷ சங்கீதத்தை. சொன்ன கேளண்ணே. ஓ உனக்கு இந்தியில பாடுறது புரியலையா? இப்ப தமிழ்ல பாடுற கேளு. வாழ்க்கையே அம்மா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன்னு மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. நீ இந்த மாதிரி பண்றத பார்த்தா கோவப்படும். என்னடா தங்கச்சி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அண்ணன் பாடுறத கேட்டன்னு வச்சுக்கோ, அம்மா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? இப்ப பாரு. தாய் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. என்னடா அது வீணை இப்படி வச்சுட்டு முதல்ல எடுத்து வைப்போ. எதுக்குமா இதை எடுத்து வைக்கணும்? நான் உன்னுடைய கலை வாரிசு, சங்கீதம் பழகுறேன், கேட்டு ரசிமா. இப்ப பாரு. நீ சங்கீதம் பழகலடா, சங்கீதத்தை கொலை பண்ற. முதல்ல எடுத்து உள்ள வை. புரியுது புரியுது. இந்த வீணையை வச்சு பாட்டு பாடித்தானே அந்த பட்டாளத்தான நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதான் இந்த வீணை மேல உனக்கு அவ்வளவு பாசம், சென்டிமெண்ட். அந்த ஏமாத்துக்காரனுக்கெல்லாம் மரியாதை. வேணாம் கோமதி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க. என் வாயை பெருக்கி வாசல்ல வச்சு ஏதாவது சண்டை போட்டு அப்புறம் சாப்பிடாம போயிடுவேன். ஏன்டா அவங்க அப்பாவை பத்தி பேச்சு எடுக்கிற? ஏமா அந்த ஆளை பத்தி பேசணும் உனக்கு இவ்வளவு கோவம் வருது? இந்த வீட்டுக்கு அந்த ஆள் ஒண்ணு படி அளக்கல. நான் தான் உழைச்சி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னமா ஒண்ணு அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கியா? எங்களை விட அந்த ஆளு உனக்கு முக்கியமா? ஆமாண்டா, எனக்கு உங்களோட உங்க அப்பா தான் முக்கியம். தொட்டு தாலி கட்டின வர முக்கியம் சொன்ன தப்பா? என்னது தாலி கட்டிருக்காரா? தாலி கட்டிருந்தா உன்னை இப்படி நடு ரோட்ல விட்டுருப்பாரா? இல்ல எங்க 2 பேரும் இப்படி அனாதை ஆக்கிருப்பாரா? நான் அந்த ஆள மனுஷனே இல்லைன்னு சொல்றேன், நீ என்னமோ புருஷன்னு சொல்றேன். யார பார்த்து மனுஷன் இல்லைன்னு? யார பார்த்து மனுஷன் இல்லைன்னு? அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? பெத்தவங்கள மதிக்காதனால தான் 2 பேரும் தருதலையா அலைஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை அவரை பத்தி தான் சொன்ன சும்மா இருக்க மாட்டேன். என்னமா என்ன பண்ணுவ? எதுக்காக இப்ப அவளை கை நீட்டி அடிச்சா?
இங்க பார், எனக்கு உன்னை விட என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். சின்ன வயசுல இருந்து அவளுக்காக நீ ஏதாவது செஞ்சிருக்கியாமா? அவ கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கா. உலகநாதனை அவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக நீ எந்த முயற்சியாவது எடுத்தியா? உன் புருஷனோட பொண்ணு அண்ணாமலையோட கல்யாணத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட. சரி, இப்பதான் உலகநாதனுக்கும் சாந்திக்கும் கல்யாணம் பண்ணணும்னு நான் முயற்சி எடுக்கிறேனே, அதுக்கு நீ எந்த விதத்திலேயாவது உறுதுணையா இருக்கியா? இப்பவும் புருஷனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சி ஆசைப்பட்டவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு? கோமதி, ஆசைப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் என்னைக்குமே தடையா இருக்க மாட்டேன். ஆனா இவ ஆசைப்படுறது இன்னொரு பொண்ணோட புருஷனை பார்த்து. அதுக்காக தான் சொல்றேன். வந்தியா வலிக்கு? இப்ப வக்கனையா பேச தெரியுதல்ல? இத 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ கல்யாணம் பண்ணிக்கும் போது பட்டாளத்தானுக்கு பொண்டாட்டியும் புள்ளையும் இருந்ததல்ல, அப்ப நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப என் தங்கச்சி கல்யாணமான உலகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு வருத்தம். எந்த ஒரு நியாயமா அது? என்னடா கோமதி, நீ என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்ட? ரொம்ப நல்லா இருக்குடா. நான் எதுக்காக அவளை பார்த்து அந்த வார்த்தை சொன்னேன்? நான் பட்ட கஷ்டம் அவ படக்கூடாதுன்னு தானே. நான் இப்படி உங்களை வச்சு சீப்பிடுற மாதிரி அவளும் சீப்பிடக்கூடாதுன்னு தானே. நல்லா வேணும்டா எனக்கு. எனக்கு நல்லா வேணும். நான் பெத்த பசங்களை என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்களே. நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. நீங்க திருந்தவே மாட்டீங்க. இங்க பாருமா, உன்னுடைய அகராதியில நாங்க திருந்தாதவங்க, உருப்படாதவங்க அப்படித்தானே இருந்துட்டு போகட்டும். இப்ப சொல்ற அண்ணாமலையோட வாழ்க்கை என் கையால தான் அழிய போகுது. உலகநாதனை என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போற, அதை நீ பார்க்கத்தான் போற. பட்டாளத்தான் குடும்பத்தை நடு தெருவு கொண்டாந்து நிறுத்தாம விட மாட்டேன் பாரு. நீ போதுமா? திருப்தியா இப்போ? அண்ணா சாப்பிடாம போகுது. இதா புடி, உட்காந்து சந்தோஷமா வாசி. அவளுக்கா தோணுச்சுன்னா சாப்பிட்றா. காலையிலயும் சாப்பிட்றதில்ல, ராத்திரியும் சாப்பிட்றதில்ல, மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்றா. இப்படியே போச்சுன்னா வாழ்க்கை என்னங்க ஆகுறது? நீங்களாவது அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது? ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருக்க கூடாது. இந்த திமிர் இவளுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. அது உங்க குடும்பத்துல இருந்தாங்க வந்துச்சு. அதுவும் உங்க தங்கச்சி காந்திமதி கிட்டே இருந்து வந்துச்சு. இவ 2வது காந்திமதி. தொட்டத்துக்கெல்லாம் என் தங்கச்சி பேரை எழுத்துரு. ஆமாங்க, உங்க தங்கச்சி என்னங்க சொன்னாங்க? ஏன் மருமகன் சொல்லிட்டு அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கல? இவ வாழ்க்கை என்னங்க ஆவறது? என் தங்கச்சி சொன்னா சரி, உலகநாதன் சொன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவ ஆசைப்பட்டானா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? சரி, நடந்து போச்சு. அதெல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே. சும்மா ஏன் பொண்ணையே குத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்பதான் அவ ஏதோ கொஞ்சம் மாறி வந்துகிட்டு இருக்கா. அதுக்குள்ள உங்க தங்கச்சி அங்கேருந்து வந்து அவகிட்ட எதையோ சொல்லி மனசை கெடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, இப்ப என்ன செய்ய போறதா உத்தேசம்? இவளுக்கு வேற மாப்பிள்ள பார்த்திருக்கேன். மெட்ராஸ் மாப்பிள்ள, லைலா காலேஜ்ல லெக்சரரா இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்லு. சொல்றது எதுவும் நடக்கிற மாதிரியா தெரியல. நடக்கும், நடந்தாகணும். உன் பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொல்லு. என்னால முடியாதுங்க. நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு, எப்படியோ போங்க. நீங்க சம்மதிக்க வைக்கிறீங்களோ என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாதுங்க. என்ன ஆள விடுங்க.
மாப்பிள்ளை பாண்டிச்சேரி போயிட்டு வந்தாருல்ல, அத்தை எப்படி இருக்காங்க, மாமா எப்படி இருக்காரு, மீனாட்சி எப்படி இருக்கா, ஏதாவது கேட்டியா? உனக்கு இதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கு? மா, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க. சரி, அதை விடுங்க. நம்ம தியேட்டர் அடிச்சுட்டு ஒரு கிளினிக் கட்டலான் இருக்கேன். இப்போதான் தியேட்டரில் ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லையே. மாமா கெட்டு போனதான் மிச்சம். இப்போல்லாம் ஸ்கூலு, காலேஜ், கிளினிக், ஹாஸ்பிட்டல் இதில் தான் வருமானம் அதிகமாக இருக்கு. ஏழைங்களுக்கு இலவசமாக வைத்தியம் பண்ணலாம், பணக்காரங்கள்ட்ட காசு வசூல் பண்ணிப்போம். ஏன் உன் பொண்டாட்டி உன்னை வேலை செய்ய சொல்லி தொந்தரவு பண்றாளா? அண்ணாமலை சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு தான் நானும் சும்மா இருக்கிறது? மா, காசு பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? சின்னதாக ஒரு கிளினிக் ஆரம்பிப்போம், அதை அப்படியே பெருசா ஹாஸ்பிட்டல் ஆக்குவோம். சரி, மாப்பிள்ளை வரட்டும். தியேட்டர் பத்தி பேசி நீயே முடிவு பண்ணிக்க. என்ன தியேட்டர் பத்தி என்ன பேச்சு? இல்ல மாப்பிள்ளை, தியேட்டர் பத்தி பேசணும். அதான் மாப்பிள்ளை என்ன சொன்னார்? மாப்பிள்ளை விளையாட்டு தியேட்டர் பத்தி என்ன பேச்சு? எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமே, நாளையில பேசிக்கலாம். இப்போ வருமானம் அது. அதான் மாமா நீங்க சினிமா கொட்டையில டீ சாப்பிடாதீங்க மாமா, இதுல கலந்து வச்சிருக்கேன். நீங்க தூக்கம் வரும்போது இதை சாப்பிடுங்க. நான் வண்டியில வச்சிருக்கேன். அங்க போக இல்ல, எனக்கு டீ எல்லாம் வேண்டாம். அது டீ குடிச்சேன்னா எனக்கு ராத்திரியில தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. அதான் மாமா, அதான் தூக்கம். ஏன் மாமா உளறிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, நான் உளரலையே. உளறேன்னா ஒண்ணு இல்ல, சும்மா நீங்க தியேட்டர் பேசுனதுனால வர மாப்பிள்ள. அம்மா, ஏதாவது நின்னு பதில் சொல்லிட்டு போறாரா பாத்தீங்களா? கிளினிக் வைக்க உங்களுக்கு சம்மதமா? நீங்க பணம் கொடுக்குறீங்களா? நீங்க சம்மதிச்சா போதும், எனக்கு அதான் வேணும், அவ்வளவுதான். அக்கா, தம்பி ஆசைப்படுന്നില്ലേ? தியேட்டர் மாப்பிள்ளை விட்டு கொடுப்பானில்ல, வேற எதுவும் நல்ல இடம் பார்த்து தியேட்டர் ஏற்பாடு செய்யலாம். ஆமா, செட்டியார் ஒருத்தர் நம்ம கிட்ட பணம் வாங்குறாரு. அவர் வட்டி எதுக்கு அங்க வந்த? உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன் இந்த வீட்டு பக்கம் வராது. எதுவும் பேசாத, எடுத்த காலி பண்ணு, போ போ. இல்ல இங்க பாரு, உலகநாதனி அண்ணாமலை பிரிச்சு உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன், புரியுதா? இப்போ எடுத்த காலி பண்ணு, போ. என்ன கொஞ்சம் பேசி விடுறியா? அம்மா காணோமே. எது? எப்ப இருந்து? சாயங்காலம் கோயிலுக்கு போனவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அப்படியா? சரி, நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன், நீ கிளம்பு. அண்ணே, அம்மாக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? ஒன்றும் ஆயிருக்காது, யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நீ கிளம்பு. இல்லண்ணே, அம்மா பாவண்ணே. பரிதாபப்படுறதுக்கு இதான் நேரம். இப்ப இடத்த காலி பண்ணு, போ போ சாந்தி. அண்ணாமலை, என்னாச்சு? ஏன் ஓடி வந்த? ஒரு பொண்ணு வந்துச்சு, அது உங்களை பார்க்க தான் வந்திருக்குன்னு நினைச்சேன். யார் வந்தாங்க? என்ன சொல்ற நீ? இப்பதாங்க நான் மாடியில இருந்து பார்த்தேன், ஒரு பொண்ணு இந்த பக்கமா தான் போச்சு. அப்படியெல்லாம் யாரும் வரலையே. நாங்க இவ்வளவு நேரம் உள்ளதான் பேசிட்டு இருந்தோம். வள்ளி அம்மா கூட மாப்பிள்ளைக்கு டீ எடுத்துட்டு போனா, மாப்பிள்ளை இப்பதான் வெளியில போனாரு. அப்படியெல்லாம் யாரும் வரலையே. நான் தான் நம்மள போன, வேற யாரும் இங்க வரல. இல்ல வள்ளியம்மா, நீ இல்ல. நான் இப்பதான் மாடியில இருந்து பார்த்தேன். கால் கூட இங்க தடிக்கிச்சு, அப்புறம் செருப்பு மாட்டிட்டு போச்சு. இப்பதான் பார்த்தேன். திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. யார பார்த்த அதை சொல்லு. அன்னைக்கு கோயில்ல உங்க கையை பிடிச்சு பேசினால சாந்தி.
அவ தாங்க இப்ப பார்த்தேன். அண்ணாமலை உள்ள போ, போன்னு சொல்றேன்ல. இந்த பாருங்க, அந்த பொண்ணை நான் இப்ப பார்த்தேன். அண்ணாமலை உள்ள போ. உள்ள போன்னு சொல்றான்ல, போகல. இப்ப என்ன, நான் யாரையோ பார்த்தேன்னு சொல்லி எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்ட பாக்குறீங்களா? அந்த பொண்ணை நான் பார்த்தேன். உள்ள போ அண்ணாமலை. வழியம்மா, உள்ள கூட்டிட்டு போ. அண்ணாமலை நீ வா. என்னை யாரும் உள்ள கூட்டிட்டு போக வேண்டாம். இப்ப என்ன, என்ன பைத்தியம்னு சொல்லணும், அவ்வளவுதானே? நான் அந்த பொண்ணை பார்த்தேன். என்னடா இது, கோயிலுங்கிறா, பொண்ணுங்கிறா, உன் கைய புடிச்சு பேசுனாங்கிறா. அது ஒண்ணும் இல்லம்மா, அன்னைக்கு கோவில்ல வச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்திய பார்த்தேன். ஒரு பொண்ணை பார்த்த உடனே எல்லாருக்கும் உண்டான பொறாமை வந்துருச்சு. இப்ப அண்ணாமலை இருக்க மனநிலைமையில இந்த மாதிரி அவன் நடந்துக்கிறது சகஜம். இது ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. இப்படியே நடந்துகிட்டு இருந்தா என்னடா பண்றது? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாம வேலையை பாருங்க. ஏம்மா, அண்ணாமலையும் என்ன மாதிரி லூஸ் ஆயிடுச்சா? இல்ல வள்ளியம்மே, அண்ணாமலை முழு பைத்தியம். அத சங்கிலி ஆயிட்டு கெட்டி வைக்கணும். யாருமா? என்ன விஷயம்? ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தெரியுதா தம்பி? நீங்க சின்ன வயசுல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு தலையில எண்ணெய் வச்சு நேர்வகர் எடுத்து நான் வாரி இருக்கேன். என் பேரு தங்கம். அப்பா கிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கீங்களா? அவர்கிட்ட நியாயம் கேட்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை தம்பி. ஏதோ நான் செஞ்ச புண்ணியம், கொஞ்ச காலம் அவருக்கு மனைவியா வாழ்ந்திருக்கேன். இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். உள்ள வாங்க. வேணா தம்பி, அவரை பார்த்தா கோச்சுக்குவாரு. எனக்கு உங்ககிட்ட தான் பேசணும். சரி சொல்லுங்க. அண்ணாமலையை காப்பாத்தணும் தம்பி. என்னாச்சு அவளுக்கு? அண்ணாமலை கஷ்டப்பட்டுட்டு இருக்காளாமே. உங்ககிட்ட கூட அப்பா முகம் கொடுத்து பேசலையாமே. மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தப்பா தம்பி? இப்பெல்லாம் நல்லதுக்கே காலம் இல்ல தம்பி. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா அப்பான்னு யாருக்கால சுத்தி வந்தனும் அவர் என்ன புரிஞ்சுக்கல. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. கோமதி நாயகமும் உங்க மில்லுல வேலை செஞ்ச சாந்தியும் யாருன்னு தெரியுமா தம்பி? உங்க தம்பி தங்கச்சிங்க. அப்படியா? ஆமா தம்பி. கோமதி அப்பாவை பழி வாங்கறதுக்காக
காந்திமதி அம்மா வீட்டோட மருமகனா இருக்கான். சாந்தி உலகநாதனை விரும்பி இருந்தா. இல்ல தம்பி, உலகநாதன் சாந்தி மேல ஆசைப்படல, அண்ணாமலையை தான் விரும்பியிருக்காரு. அண்ணாமலைக்கும் உலகநாதனுக்கும் கல்யாணம் ஆனப்புறம் கோமதியும் சாந்தியும் உலகநாதனையும் அண்ணாமலையும் பழி வாங்கணும் துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஆம்பளை தம்பி, என்ன சோதனை வந்தாலும் உங்களால தாங்கிக்க முடியும். ஆனா அண்ணாமலைக்கு நீங்க தானே தம்பி பாதுகாப்பு. கவலைப்படாதீங்க, அண்ணாமலையை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கோமதி உங்க தம்பின்ற விஷயம் யாருக்கும் தெரியாம நீங்களா அவனுக்கு சொல்ற வரைக்கும் நான் வாயே திறக்க மாட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.